லக்னத்துக்கு 6வது வீட்டில் குரு நிற்கிறார். குரு 6ல் நின்னாப்புல நெகட்டிவோ பாசிட்டிவோ நடந்துடாது, அவருடைய தசை நடக்கணும். சரி, 6ல் குரு நின்று குரு தசை நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படின்னா, முதல் பாயிண்ட், நீங்கள் வேலை செய்கிற இடமா இருந்தாலும் சரி அல்லது தொழில் பண்ணுற இடமா இருந்தாலும் சரி, அங்கே உங்களுக்கு முதுகில் குத்துறதுக்கு நிறைய பேர் இருப்பான். அதாவது மறைமுக எதிர்ப்புன்னு சொல்கிறாங்கல்ல, அது மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்கும். அதே மாதிரி ஏதாவது ஒரு சூழ்ச்சியில் சிக்கிறது. ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா, இப்போ அரசு வேலையில் இருக்கிறவங்க லஞ்சம் வாங்கினேன்னு மாட்டுறதுங்கிறது, அல்லது வேறு ஏதாவது முக்கியமான வேலைகளில் இருக்கிறவங்க ஹனி ட்ராப்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி ஹனி ட்ராப்பில் மாட்டுறது. ஸோ இது மாதிரியான சிக்கலான ஒரு டைம் இது. ஆனால் ஒன்று சார், எம்புட்டு பிரச்சனைகள் வந்தாலும் அத்தனையும் அடித்து தகர்த்து தூக்கி எறிஞ்சிட்டு மேலே வந்துடுவாங்க. எது? இந்த குரு தசை முடிகிறதுக்குள்ள. அப்போது குரு ஃபைனான்சியலாக இவங்களை ரொம்ப நல்லா மேலே கொண்டுட்டு வந்துடும். தொழிலில் பேரையும் புகழையும் சம்பாதிச்சு கொடுக்கும். அதுக்காக நிறைய பாடுபட வேண்டியது வரும்ன்ற மாதிரியான அமைப்பு. இது மட்டும் இல்லாமல் சொத்து பத்து வாங்கிறதுங்கிறது, அதுக்காக கடன் வாங்கிறது, அந்த கடன் வாங்கி தொழில் பண்ணுறது, அந்த தொழிலில் முன்னுக்கு வர்றதுங்கிற மாதிரியான பாசிட்டிவான பலன்கள் நிறைய நடக்கும். அப்போது 6ஆம் இடத்துல குரு இருந்தால் உடனே குரு மறைஞ்சு வச்சு பிள்ளைகளுக்காக அது வீட்டுக்காரமாக அப்படிலாம் போக வேண்டியதில்லை. நிறைய யோக பாக்கியமான பலன்கள் உண்டு.